இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, PHP குக்கீஸ் அண்ட் செஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ குக்கீஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்துட்டு ஒரு ப்ரௌசர்ல வந்து கேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. குக்கி கேட்ச் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம Gmailல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த Gmail வந்து கன்டினியூஸா வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி Gmail கொடுத்தாலும் நமக்கு சேம் டேட்டா தான் வரும். ஸோ சைன் இன்னு புதுசா கேட்காது. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே வந்து இந்த குக்கீஸ் சேவ் ஆகிருக்கும். ஸோ எதுக்காக இந்த குக்கீஸ் சேவ் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு யூசரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் Gmail அக்கௌண்ட் வச்சிருக்கோம் நம்ம அதை சைன்இன் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நாம தான் சைன்இன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். ஸோ அதனால அந்த குக்கீஸில் வந்து சில இன்ஃபர்மேஷன் நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த குக்கீஸ் எப்போவுமே வந்துட்டு வெளியே எங்கேயுமே இருக்காது. நம்ம ப்ரௌசருக்குள்ளே மட்டும்தான் அந்த குக்கீஸ் இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா பார்த்தா நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு எலிகெண்ட்டாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த குக்கீஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து நம்ம ஆல்ரெடி சேவ் வித் அப்படின்னு கொடுக்குறப்போ வந்துட்டு சிங்கிள் சைன் ஆன் ஒரு தடவை சைன் இன் பண்ணிவிட்டு நம்ம டிக் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டே சைன்டு இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டே சைன்டு ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா குக்கீஸ் வந்து நம்ம டேட்டா இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கும். அதாவது வந்து நம்ம யூசர் நேம்ஸ் நம்ம பாஸ்வேர்ட்ஸ் அது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கிறனால நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை ஓப்பன் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அகைன் நம்ம திருப்பி சைன் இன் பண்ண தேவையில்லை. ஸோ இதான் மோஸ்ட்லி இந்த குக்கீஸோட ஒரு யூஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த குக்கீஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து எல்லா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லையுமே குக்கீஸ்க்கு வந்து ஓன் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ PHP இருக்கட்டும், இல்லை ரூபி, பைத்தான், இல்லை போல், இல்லை ASP.NET, ஸோ எல்லாத்துக்குமே வந்து குக்கீஸ் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து குக்கீஸ் எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குக்கீஸ் வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, அதாவது வந்துட்டு செட் குக்கி அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து PHPயில் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு ஈஸியாக ஒரு குக்கியை கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனில் வந்துட்டு ஒரு லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த லாகின் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து குக்கீஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ குக்கீஸில் எப்படி சேவ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு அதில் பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த குக்கியோட நேம் என்ன, குக்கியோட வேல்யூ என்ன, தென் அந்த எக்ஸ்பைரி. நம்ம சில வெப்சைட்ஸ்லாம் போகிறப்போ வந்து சேவ் மை பாஸ்வேர்ட் ஃபார் 30 days அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ அப்போ வந்து 30 days வரைக்கும் தான் அந்த குக்கி வேலிடாக இருக்கும். ஸோ 30 days தானதுக்கப்புறம் அந்த குக்கீஸ் என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த குக்கி ஃபெயில் ஆகிடும். அதாவது வந்து குக்கி டெலீட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த குக்கியை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதான் வந்து அந்த குக்கியோட எக்ஸ்பைரி. ஸோ அப்போ வந்து இந்த குக்கியோட என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் குக்கியோட நேம், அதுக்கப்புறம் வந்து குக்கியில் இருக்க என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குக்கியில் வந்து நம்ம நேம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதான் வந்து அதோட வேல்யூ. தென் வந்து அதோட எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரி மீன்ஸ் அதாவது வந்து எவ்வளோ நாள் அந்த குக்கி அந்த லைஃப் லாங் இருக்குமா, இல்லை அந்த ப்ரௌசர் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இருக்குமா, இல்லை வந்துட்டு ஒரு 1 year 2 year இல்லை வந்து 1 month 2 month இந்த மாதிரி இருக்குமாங்கிறது தான் அதோட எக்ஸ்பைரி. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட டொமைன். ஸோ எந்த டொமைனில் அந்த குக்கி சேவ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வெப்சைட் இருக்கிறப்போ வந்துட்டு சில டேட்டாஸ் வந்து மல்டிபிள் வெப்சைட்ஸ்லேருந்து வரும். நீங்கள் வந்து இப்போ ஒரு வெப்சைட்ஸில் பார்க்குறப்போ வந்துட்டு சைடில் நிறைய ஆட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த ஆட்ஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ்லேருந்து வரும். ஸோ அதான் வந்துட்டு குக்கியோட டொமைன்ஸை மென்ஷன் பண்ணுறது. தென் அதுக்கப்புறம் குக்கி செக்யூரான குக்கி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து இது வந்து HTTP மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே இருக்கிறதா வந்துட்டு இந்த குக்கியோட ஆப்ஷன்ஸ், அதாவது வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேராமீட்டர் ஆப்ஷன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த குக்கியை வந்து நம்ம கிரியேட்டும் பண்ண முடியும். தென் ஆல்ரெடி இருக்கிற குக்கியை நம்மளால் ரிட்ரைவும் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த குக்கியை கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கும் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம குக்கி அப்படிங்கிற ஒரு குளோபல் கான்செப்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் செஷன்ஸ். ஸோ செஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஸோ செஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த செஷன் ஸ்டார்ட் ஆனப்போ ஸோ அந்த இடத்துல வந்து வேறு யாருமே இன்டரப்ட் பண்ண முடியாது. ஸ்டில் அந்த செஷன்ஸ் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கிளாஸில் எல்லாருமே காமாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எதனால காமாக இருக்காங்க, அந்த டீச்சரோட செஷன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால தான் காமாக இருக்காங்க. சப்போஸ் அந்த டீச்சர் அந்த கிளாஸை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த செஷன் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ செஷன் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதே கான்செப்ட்ஸை PHPயில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சில வெப்சைட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லாகின் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதாவது வந்து நம்ம லாகின் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த பேஜை நம்ம பார்க்க முடியும். சப்போஸ் நம்ம லாகின் பண்ணிட்டோம், லாகின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போயாச்சு. போனதுக்கப்புறம் அந்த URL நம்ம காப்பி பண்ணிவிட்டு திருப்பி லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த URL நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ என்ன நடக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே திங்க் பண்ணலாம், அதாவது வந்து நம்ம லாகின் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அந்த URL நமக்கு கிடச்சிருச்சு, திருப்பி நம்ம லாக் அவுட் பண்ணிட்டோம், லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த URL வச்சு நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அங்கே செஷன் இருக்காது. ஏன்னா வந்து லாகின் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு செஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு செஷன் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த URL நீங்கள் பேஸ்ட் பண்ணுறப்போ வந்துட்டு செஷன் இருக்காது. ஸோ செஷன் இல்லாதனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி உங்கள் ஹோம் பேஜுக்கு வந்து நின்றும். அதாவது வந்து லாகின் பேஜுக்கு வந்து நின்றும். ஸோ இதுதான் வந்து செஷனோட ஒரு பிக்கஸ்ட் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஒரு குக்கியை செட் பண்ணுறோம், அந்த குக்கியை ரிட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இந்த குக்கிக்காக நம்ம புது ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. cookies.php அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ cookies.php அப்படிங்கிற நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ as usual PHP எக்ஸ்டென்ஷன் நம்ம போட்டாச்சு. தென் அதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ குக்கீஸ்க்கான அந்த PHP ஃபைல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
ஸோ நெக்ஸ்ட் எப்படி குக்கிக்கு நேம் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பேஜில் வந்து ஒரு எக்கோ போட்டுக்கிறோம். ஸோ எக்கோவில் வந்து வெல்கம் டு அவர் பேஜ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு நேம் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நேமில் வந்துட்டு இன்ஃபோ மீடியா அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இமெயில், ஸோ info@infomedia.com. ஸோ நேம் அண்ட் இமெயில் நம்ம கிடச்சிச்சு. ஸோ இந்த நேம் அண்ட் இமெயில் நம்ம குக்கியில் சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இதை குக்கியில் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணலாம். ஸோ நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த க்ரோமில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு வெப் பேஜ் நம்ம சைன்இன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஜிமெயில் சைன்இன் பண்ண போகிறோம். ஸோ ஜிமெயில்ஸ் போயாச்சு. ஜிமெயில் சைன்இன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜிமெயில் சைன்இன் பண்ணியாச்சு. ஸோ ஜிமெயில் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல குக்கீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம பார்த்துருந்தோம்ல, அதில் குக்கீஸ் செட் குக்கீஸ்ல வந்து டொமைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். டொமைன் அப்படின்னா எந்த டொமைன்ல இருந்து நமக்கு இந்த குக்கீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் டொமைன்ஸ்ல இருந்து நமக்கு இந்த குக்கீஸ் வந்திருக்கு. ஸோ அந்த குக்கீஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நமக்கு சேவ் பண்ணி வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேமு, நம்ம செஷன் ஐடி எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்கும். ஸோ குக்கீஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து திருப்பி நம்ம வந்து இந்த ஒரு டேப் ஓப்பன் பண்ணி இதில் ஜிமெயில் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து gmail.com லாகின் போகாது. இன்ஸ்டீட் ஆஃப் தட் நம்ம எதில் சைன் பண்ணியிருக்கோமோ அந்த வெப் பேஜில் தான் நமக்கு போகும். ஸோ இதான் வந்து குக்கீஸோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இது எப்படி அட்வான்டேஜ் அப்படிங்கிறத இப்போ நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம குக்கீஸ் போயாச்சு. ஸோ குக்கீஸில் போயிட்டு நமக்கு எல்லா குக்கீஸும் எனக்கு இந்த குக்கீஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அது சைன் அவுட் ஆகி நமக்கு வேற ஒரு ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடுக்கு. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தா நமக்கு இந்த குக்கீஸ் வந்து கரெக்டாக ஷோ ஆகலை. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தப்போ நமக்கு வந்து 49 குக்கீஸ் வந்து ஸ்டோர் ஆகிருந்தது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 12 குக்கீஸ் மட்டும்தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லா குக்கீஸும் ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால நம்ம சைன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து ஒரு குக்கியோட மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நெக்ஸ்ட் எப்படி இந்த குக்கீஸை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நேம் அண்ட் இமெயில் அப்படிங்கிற 2 வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து செட் குக்கி அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த குக்கிக்கு வந்து நேம் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ குக்கியோட நேம் வந்து என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா வந்து மை குக்கி 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கியோட நேம் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குக்கியோட வேல்யூஸ்லாம் நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ குக்கியோட வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்ற பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து குக்கிக்கு பாஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம நேம் தான் வந்துட்டு இந்த குக்கியோட வேல்யூவாக இருக்கணும் அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குக்கி எவ்வளோ நேரம் அதோட லாங் லாஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம குக்கீஸை வந்து செகண்ட்ஸில் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ வந்து நம்ம டைம்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி தென் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து டைம் இன்டூ ஒரு சம் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ 100 அப்படிங்கிறது வந்து இது செகண்ட்ஸில் வரும். ஸோ டைம் இன்ட்டு 100 அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரேண்டம் டைம் வரைக்கும் குக்கி வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லாஷ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா ஸோ இது HTTPயில் மட்டும்தான் ஆக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்லாஷ் கொடுக்குறோம். ஸோ இதோட பாத்து நம்ம கொடுக்குறோம். இல்லை வந்து வேறு பாத்தில் நமக்கு ஆக்சஸ் ஆகணும் அப்படின்னா அந்த பாத்தை நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம குக்கி செட் பண்ணியாச்சு. அதோட டொமைன் அதாவது வந்து இந்த ஸ்லாஷ் ஹோம் பேஜில் தான் குக்கி இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட குக்கியோட வேல்யூ சேவ் பண்ணியாச்சு. தென் குக்கியோட நேம் நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணுறப்போ எப்படி இந்த குக்கி சேவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம மை ப்ராஜெக்ட் வந்தாச்சு. ஸோ cookies.php அப்படிங்கிறத இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ cookies.php அப்படிங்கிற நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வெல்கம் டு அவர் பேஜ் அப்படிங்கிற அந்த பேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் ஃப்ரம் திஸ் சைட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஒன் ஃப்ரம் திஸ் சைட் லோக்கலாஸ்ட். ஸோ லோக்கலாஸ்ட்டில் குக்கீஸ் நம்ம ரீடைரக்ட் பண்ணோம்னா ஸோ மை குக்கி 1 அப்படிங்கிற எக்ஸாக்டாக ஒரு குக்கி நமக்கு சேவ் ஆயிருக்கு. ஸோ இந்த குக்கிக்குள்ளே தான் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற கண்டென்ட் நம்ம கொடுத்தோம். ஸோ அது இந்த இடத்துல வந்து நமக்கு எக்ஸாக்டாக டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு குக்கியோட மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து இந்த குக்கி ரிட்ரை பண்ணுறது, அதாவது எப்படி நம்ம ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சூப்பர் குளோபல்ஸ் கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதில் கெட் போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் குக்கி அப்படிங்கிற ஒரு சூப்பர் குளோபல் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த குக்கியோட நேமெல்லாம் ரிட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்கோவில் வந்துட்டு $_ குக்கி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த குக்கிங்கிற சூப்பர் குளோபலில் எப்படி அதோட நேம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நேம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து குக்கியோட நேம் டிஸ்பிளே ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அன்டிஃபைன்ட் இண்டெக்ஸ்னு மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து எக்ஸாக்டாக குக்கியோட வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ எப்படி இதோட வேல்யூ டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன எரர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குக்கி நேம்னு தான் கொடுத்துருக்குமே தவிர நம்ம குக்கியோட நேம்ஸை பாஸ் பண்ணல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம குக்கியோட நேம் வந்து மை குக்கி 1 அப்படிங்கிறனால இதோட நேம் நம்ம பாஸ் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன டிஸ்ப்ளே ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த குக்கியில் என்ன சேவ் ஆகிருக்கோ அந்த கண்டென்ட் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ நம்ம அகைன் நம்ம பேஜுக்கு போய் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே இன்ஃபோ மீடியா. ஸோ இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற கண்டென்ட் வந்து மை குக்கி ஒன் அப்படிங்கிற குக்கியில் சேவ் ஆயிருந்தது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஈஸியாக குக்கியிலேருந்து ரிட்ரை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செஷன்ஸ், அதாவது வந்து எப்படி ஒரு செஷன் வந்து ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு குக்கி எப்படி டெலிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டெலிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது வந்துட்டு நம்ம அந்த குக்கியோட எக்ஸ்பைரி டேட் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதை வந்து நம்ம சப்போஸ் மைனஸில் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ்ட் டைமுக்கு போய் அது ஈஸியாக டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எப்படி அதை மைனஸில் கொடுத்து டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்டூ 100 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து டைம் அப்படின்னு கொடுத்து, ஸோ டைம் மெத்தடுக்கு அப்புறம் வந்து -3600 அப்படின்னு கொடுத்தோம். நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது 1 hour பாஸ்ட் ஆகிடுது. ஸோ 1 hour பாஸ்ட் ஆனோடனே இந்த குக்கி ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ நம்ம இது ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கே குக்கி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த குக்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ இதோட டீட்டெயில்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பயர்ஸ் அப்படின்னு போட்டு 3:54 PM. ஸோ வந்து இது கரண்ட் டைமுக்கு முன்னாடி 1 hour முன்னாடி வந்து இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பயர் ஆனதுனால நம்ம திருப்பி நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறப்போ அன்டிஃபைன்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தா நமக்கு அந்த குக்கி டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி செஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி நமக்கு சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு வெப் பேஜுக்கு போகிறோம். ஸோ அந்த வெப் பேஜுக்கு போயிட்டு நம்ம லாகின் பண்ணிவிட்டு, லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த யூஆர்எல் நம்ம கெட் பண்ணுறோம். கெட் பண்ணி காப்பி பண்ணதுக்கப்புறம் சைன் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த யூஆர்எல் நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி ஜிமெயில் எப்படி சைன்இன் பண்ணுறோம் அப்படிங்கிறதே பார்க்கலாம். ஸோ நம்ம ஜிமெயில் சைன்இன் பண்ணியாச்சு. ஸோ ஜிமெயில் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த யூஆர்எல் நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ சைன் அவுட் பண்ணியாச்சு. ஸோ சைன் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த யூஆர்எல் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணி என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம பேஸ்ட் பண்ணாலும் திருப்பி லாகினுக்கு மட்டும்தான் நமக்கு இது ரீடைரக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எப்படி இந்த செஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் எல்லாமே இந்த குக்கீஸ் அண்ட் செஷன்ஸ்னால தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் எப்படி இந்த செஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம session.php அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ session.php. ஸோ session.phpங்கிறதுல வந்துட்டு ஒரு ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு வெல்கம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு index.phpயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நேம் வாங்க போகிறோம். ஸோ நம்ம அப்லோட் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த என் டைப்பையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ வந்து ஒரு ஃபைல், அதாவது நம்ம ஒரு நேம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து செஷனில் இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு அது டிஸ்பிளே ஆகணும், இல்லை நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இன்புட் டைப் வாங்குகிறோம். ஸோ இன்புட் டைப்பில் வந்துட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வாங்குகிறோம். அதோட நேம் வந்துட்டு நம்ம வந்து யூசர் நேம் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆக்ஷனில் வந்துட்டு நம்ம session.php அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ session.php. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா session.phpயில் அந்த டேட்டாவை நம்ம திருப்பி ரிட்ரை பண்ணுறோம். ஸோ யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் ஆஃப் யூசர் நேம் அப்படின்னு நம்ம வாங்கியாச்சு. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த யூசர் நேமை இந்த வேரியபிளை சேவ் பண்ணு அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம செஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செஷன் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ செஷன் ஸ்டார்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் எப்படி செஷனில் ஒரு நேம் மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சூப்பர் குளோபல்ஸே தான். ஸோ செஷன் அப்படிங்கிற ஒரு அரே கிரியேட் பண்ணி இதில் வந்துட்டு செஷனோட நேமை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ செஷன் ஆஃப் யூசர் நேம் ஈக்குவல் டு இந்த டாலர் ஆஃப் யூசர் நேம். ஸோ செஷன் ஆஃப் யூசர் நேமில் இந்த டாலர் ஆஃப் யூசர் நேம் தான் நமக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இஃப் கண்டிஷனில் இஃப் isset அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ isset அப்படிங்கிற மெத்தடில் வந்துட்டு இந்த செஷன் யூசர் நேம் செட் ஆகிடுக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் செட் ஆகிருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வெல்கம் டாட்க்கு அப்புறம் இந்த செஷனோட நேமை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த செஷன் செட் ஆகலை, எந்த யூசருமே நேம் டைப் பண்ணல அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ண போகிறோம். எப்படி ரீடைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹெடர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஹெடர் மெத்தடில் லொக்கேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு, ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து http லோக்கல் ஹாஸ்ட் /my project /index.php. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து my project /session.php அப்படிங்கிற பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த session.php அப்படிங்கிற பேஜுக்கு நம்ம போனோடனே நமக்கு வந்து என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ my project /session.php அப்படிங்கிறதுக்கு நம்ம ரீடைரக்ட் ஆயாச்சு.
ஸோ இந்த இடத்துல அப்படி பார்த்தோம்னா செஷன் டாட் பிஹெச்பி அடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸுக்கு ரீடைரக்ட் ஆயிருக்கு. அதாவது வந்துட்டு எப்போ அந்த யூசர் வந்து அவங்க யூசர் நேம் டைப் பண்ணி சப்மிட் கொடுக்குறாங்களோ அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட் தெரியணும். அப்படி இல்லைன்னா செஷன் அந்த பேஜ் போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பியில் நம்ம சப்மிட் பட்டன் நம்ம வந்து இன்னும் வைக்கல. ஸோ இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பியில் நம்ம இந்த இடத்துல வந்து இன்புட் டைப் சப்மிட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ அகைன் ஒரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செஷன் டாட் பிஹெச்பி அப்படிங்கிறது போயிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அது இண்டெக்ஸுக்கு தான் ரீடைரக்ட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் இப்போ வந்து நம்ம நேம் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இன்ஃபோ மீடியா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சப்மிட் பண்ண நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே வெல்கம் இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ திருப்பி இதை நம்ம காப்பி பண்ணி எங்கே பேஸ்ட் பண்ணாலும் நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆகாது. ஸோ நமக்கு வந்து இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா செஷன் டாட் பிஹெச்பி இல்லாமல் திருப்பி இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பிக்கு ரீடைரக்ட் ஆயிருக்கு. ஸோ எதனால இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டேட்டா கெட் பண்ணுறது ப்ளஸ் செஷன் ரெண்டுமே ஒரே பேஜில் வச்சிருக்கனால நமக்கு இந்த ரீடைரக்ஷன் ப்ராப்ளம் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டா கெட் பண்ணுறது ஒரு வேறு இடத்துலையும் செஷனோட பேஜை வேறு இடத்துலையும் வைக்க போகிறோம். ஸோ இந்த அப்லோட் டாட் பிஹெச்பிங்கிற ஃபைலுக்கு பதிலாக நம்ம வேற ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது வந்துட்டு இப்போ செஷன் டாட் பிஹெச்பியில் இருக்க கோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதாவது வந்து எப்படி ஒரு போஸ்ட் டேட்டாவை செஷனுக்கு அசைன் பண்ணதோ ஸோ அந்த பேஜை மட்டும் நம்ம வேறு இடத்துல கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் நியூவில் வந்துட்டு ஸோ செட் செஷன் டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிஹெச்பியில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த செஷன் ஸ்டார்ட்டையும் இந்த யூசர் நேம் கெட் ஆகிறதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை காப்பி பண்ணியாச்சு. ஸோ செட் செஷனில் வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன் ஸ்டார்ட் ஆனவுடனே வந்து யூசர் நேமுக்கு வந்து போஸ்ட் ஆஃப் யூசர் நேம் அசைன் ஆகிடும். தென் செஷன் ஆஃப் யூசர் நேமுக்கு வந்து இந்த யூசர் நேம் வந்து நமக்கு ஈஸியாக அசைன் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம இரேஸ் பண்ணிட போகிறோம். ஸோ இரேஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல என்ன போடும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் செஷன் டாட் ஸ்டார்ட் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செஷன் டாட் பிஹெச்பி ஆக்ஷனுக்கு பதிலாக செட் செஷன் டாட் பிஹெச்பி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி நமக்கு இந்த அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த செஷனில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கலாஸில் ரிமூவ் கொடுத்துட்டோம்னா எல்லா குக்கீஸும் நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பிக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பிக்கு பதிலாக செஷன் டாட் பிஹெச்பி போட்டோம் அப்படின்னா திருப்பி இண்டெக்ஸ் தான் ரீடைரக்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம ஒரு நேமை நம்ம ஃபீட் பண்ணுறோம். ஸோ ஃபீட் பண்ணிவிட்டு அதை சப்மிட் கொடுக்குறோம். ஸோ செட் செஷன் டாட் பிஹெச்பி வந்து செஷன் நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ செஷன் செட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து செஷன் டாட் பிஹெச்பிங்கிற ஃபைலுக்கு நம்ம போகலாம். ஸோ இப்போ செஷன் டாட் பிஹெச்பி ஃபைலுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம திருப்பி நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து அதே பேஜில் தான் இருக்குமே தவிர இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பிங்கிற ஃபைலுக்கு நமக்கு மூவ் ஆகாது. ஸோ எத்தனை தடவை நம்ம பேஸ்ட் பண்ணாலும் நமக்கு அதே பேஜில் தான் இருக்கும். சப்போஸ் நம்ம இந்த செஷனை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோக்கலாஸில் இருக்கிற ரிமூவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பேஜை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இண்டெக்ஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஜிமெயில் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரியே ஒருத்தர் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய டேட்டா தென் லாகின் பண்ணதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய டேட்டாங்கிறது செப்பரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் செஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு யூசர் லாகின் பண்ணி அந்த செஷன் கிரியேட் ஆனால் மட்டும்தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷன் கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் எப்படி நம்ம பிஹெச்பியில் எரர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.